அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் நடைபயணமாக திருச்செந்தூர் சென்றுள்ள 13 நாள். இந்த 13 நாளில் என்னோட மக்கள்கிட்ட ஒரு சின்ன காணொளி ஒன்று போடலான்னு ஆசை. என்னென்னா, நடக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் இவர் சிஎம் ஆனதுலேருந்து நிறைய சூழ்நிலை நடக்குது. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், நிறைய வீடியோ போட நினச்சேன். ஆனால் ஒரு கேப் விட்டுட்டேன். காரணம்னா நம்மளும் எல்லாரும் மாதிரியும் ஒரு சில திணிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் சூழ்நிலைகள் அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு போகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் எல்லாரும் அவரவர் கட்சியை வலுப்படுத்த சில வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்ம வேலையை தொடங்கிச்சு. இது என்னன்னா, விஜய் சிஎம் ஆயிட்டாரு, அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதிமுகலேருந்து பாதி பேர் விஜய் கட்சிக்கு போகிறாங்க, திமுகவுக்கு விசிகாலேருந்து போகிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரை நிலைப்பாடு எல்லாரும் பார்த்துன்னு இருப்பீங்க. ஆனால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சிதைக்கிறதுக்காக ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். என்னன்னா, அங்கே வட மாவட்டங்களில் இவங்க டிவிக்கு கால் பதிக்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகிட்ட கலந்து பேசி ஆசீர்வாதத்தில் கூறி ஒரு சில நிர்வாகிகிட்ட பேசிக்கிட்ட கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த ஒரு சில நிர்வாகிகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா, போறவன் போயிடுங்க, கட்சி அதுக்கப்புறமா நல்லபடியாக வளரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் உட்காந்துங்கன்னு எல்லாத்தையுமே முட்டு கொடுத்துனுக்குறான். எல்லாத்தையும் முட்டு கொடுத்துறான்னா, இப்படியும் போகாம கட்சியை ரொம்ப சிக்கலாக கொஞ்சம் பாருங்க. இந்த சூழ்நிலையில இப்ப நடந்த சூழ்நிலையில மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன மாதிரி சூழ்நிலைக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு. எவ்வளோ கஷ்டத்துக்கு மீறி இவ்வளோ பிரச்சனைகளையும் டெய்லி நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனை மீறி அண்ணன் இன்னைக்கு ஒரு நிலையான நமக்கு ஒரு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி செயல்பட போறோம், நம்ம என்ன கொண்டு போக போறோம்னு எந்த கட்சி தலைவர்கிட்ட கொள்கை இருக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க எல்லாருமே சொல்றான், அதை பண்றா இதை பண்ண சொல்லலாம். நம்ம அண்ணன் அன்புமணி அண்ணன் கிட்ட எல்லா கொள்கையா, அவர் எவ்வளவு கொள்கையை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு நாம பேசுனதான் இன்னைக்கு எல்லாமே பேசுறான். அதாவது மது விலக்குல இருந்து காவேரி பிரச்சனையில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னதான் எல்லாம் பேசுறான். ஆனா அவங்க செய்யற இடத்துக்கு வந்துட்டாங்க, நம்ம இன்னும் அப்படியே இருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன சொல்றேன்னா, இவங்க அமைச்சர் ஆயிட்டாங்க, அவங்க அதான் ஆயிட்டாங்க, இவங்க எதுவுமே இல்லை. யார் எது ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தன் கடமையை செஞ்சு கொண்டு தான் இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பக்கம் அதாவது வட மாவட்டங்களில் இந்த டிவிக்கு இந்த மாதிரி வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. போறவங்க அன்னைக்கு அவங்க சூழ்நிலைக்கு போய் அவங்க பதவி சுகத்துக்காக தன்னை அடமானம் வச்சு சமுதாயத்தையும் அடமானம் வச்சு ஒரு சில பேர் போகலாம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டை ஐயா உருவாக்கின தொண்டை அண்ணன் அன்புமணி அவர்கள் பின்னாடி தான் அணித்திரலாம். அதே மாதிரி காடுவேட்டியார் என்ன சொல்லிட்டு போனாரு, மாவீரன் காடுவேட்டியார் சொன்னது தான் என்ன, நமது கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான், நமக்கு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தான் என்ன. இது நடுவில் ஆள் யார் எதை சொன்னாலும் அதை பற்றிலாம் இல்லை. எங்கள் உயிர் தான் எங்களை பாட்டாளி மக்கள் கட்சி பிரிக்கும். இது ஒன்று தான். மாவீரன் காடுவேட்டியார் சொன்னதான் சொல்கிறேன். எங்கள் உயிர் தான் எங்களை பாட்டாளி மக்கள் பிரிவாங்கண்டி. ஒரு உண்மையான தொண்டனை யாராலையுமே விலை கொடுத்து வாங்க முடியாது. அதே போல் வட மாவட்டங்களில் இனி வரும் காலங்களில் இருக்கிற நிர்வாகிகள் தயவு செய்து உங்கள் பாதம் பணிஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிற நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகளை கலந்து அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம என்ன பண்ணணும், நாம் எப்படி கொண்டு போகணும், நம்ம கட்சி எப்படி வலுப்படுத்தணுன்றதை பாருங்கள். இங்கே ஒரு ஆள் உட்காந்திங்கன்னு அவன் 4 பேர்கிட்ட பேச மாட்டான், இவன் 4 பேர்கிட்ட பேச மாட்டான், இவன் 4 கோஷ்டி பண்ணிங்கன்னு தயவு செய்து உங்கள் பாதம் பண்ணி மறுபடியும் கேட்டுக்கிறேன். இருக்கிற கருத்து வேறுபாடுகளை மறந்து தயவு செய்து கட்சி பணியாற்றுங்க. இந்த தேர்தலில் உண்மையாலுமே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினீங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த ஒரு சிலருக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னா, ஒன்று இருங்க, இல்லை போயிடுங்க. இருக்கிறவங்க தொல்லை கொடுக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு சின்ன செய்தி சொல்ல கடமைப்படுறேன். என்னன்னா, மருத்துவர் ஐயாவோட இருந்துக்கின்னு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ண சொல்லிட்டு தயவு செய்து சொல்கிறேன். இந்த முகநூலில் கத்தி சுத்துற ஒரு 4-5 பேருக்கு தான் நானும் நிறைய முறை சொல்லிட்டேன். தேவையில்லாத பதிவை போட்டுன்னுக்கிறீங்க, தேவையில்லாத விமர்சனங்களை வச்சுன்னுக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு செய்தி தான், காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். நீங்கள் மீண்டும் 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 ஒரு தவறான விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு எத்தனை ஐட்டம் சொன்னாலும் தவறு தான். ஒரு உண்மையை எப்பயுமே மறைக்க முடியாது. இதை தான் அவங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் முனைவர் சௌமியா அவர்களையும் நீங்கள் ஏதாவது கலகம் படுத்தினே ஒரு 4-5 பேர் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த கடவுள் பதில் சொல்வார். நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. இதை என்னோட பாணியில் சொல்ல போனால் உங்களுக்கு விரைவில் பதில் சொல்லுவோம். என்ன
ஆனால் வருங்காலங்களில் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், வீணாக அடுத்தவங்க சீண்டி பார்த்து அவதூறு உண்டாக்காதீங்க. இதை எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ சிரமத்துலேயும் இந்த கட்சியை கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் எவனோ வாங்கி கொடுக்குற காசுக்கு எச்ச பிஸ்கெட்டுக்காக தயவு செய்து இந்த சமுதாயத்தை வீணாக அடமானம் வைக்க நினைக்காதீங்க. ஏன்னா இந்த தேர்தலில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிரமப்பட்டு நம்ம எப்படி வந்தோன்னு சொல்கிறத. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையான தொண்டர்கள் அனைவரும் பாடுபடுவான். அனைவரும் பயணிப்போம். நன்றி.